ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழில் பேசுகிற வாக்கியங்களுக்கு ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேயும் கொடுக்குறப்ப, அதே போல் இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறப்ப ஹிந்தி லெட்டர்ஸ்லேயும் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் ஹிந்தியில் ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் தனித்தனியாக அர்த்தத்தை தெரிஞ்சுக்காது நம்ம ஈஸியாக ஹிந்தி படிச்சுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு வார்த்தைங்களுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஒன், நான் வருகிறேன். இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? மெயின் ஆ ரஹா ஹோன். மெயின் ஆ ரஹா ஹோன். நான் வருகிறேன் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மெயின் ஆ ரஹா ஹோன். நெக்ஸ்ட் தமிழ்லையும் ஹிந்தி சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது போல தான் சொல்லணும். மைன் ஆ ரஹா ஹோன், இது போல தான் ஹிந்தி சென்டென்ஸ்லையும் சொல்லணும். இப்போ இதில் தனித்தனியாக இந்த வேர்ட்ஸுக்கு என்ன மீனிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே சொல்லியிருக்கோம்ல மெயின் ஆ ரஹா ஹோன். மெயின் அப்படின்னா நான், இதுவே ஆ அப்படின்றது வர, ரஹா அப்படின்னா வருகிற அப்படின்னு அர்த்தம், ஹூன் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மெயின் ஆ ரஹா ஹூன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எங்கே இருக்கிறாய். நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா தும் கஹான் ஹோ. तुम कहाँ हो, இது போலதான் கேட்கணும். தும் கஹான் ஹோ, நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதே தமிழ் லெட்டர்ஸ்ல கொடுக்குறோம் பாருங்க. தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ். அதே போல ஹிந்தியில தான் படிக்க தெரியும்னா ஹிந்தி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தும் கஹான் ஹோ அப்படின்னா நீ எங்க இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு வார்த்தைங்களுக்கும் மீனிங் பார்க்கலாம். இதுல தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். கஹான் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஹோ அப்படின்னா இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தும் கஹான் ஹோ, நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் நன்றாக இருக்கிறேன். இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றத ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? மெய் தேக் ஹோன். மெய் தேக் ஹோன், நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு மெய் தேக் ஹோன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதே தமிழ் லெட்டர்ஸ்ல நம்ம பார்க்கலாம். மெயின் தேக் ஹோன். இதே ஹிந்தி லெட்டர்ஸ்லயும் இங்க கொடுத்துருக்கு. இதே தனித்தனியா மீனிங் பார்க்கலாம். மெயின் அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். தேக் அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஹோன் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மெயின் தேக் ஹோன், நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ நல்லா இருக்கியா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? தும் தேக் ஹோ. ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா தும் தேக் ஹோ. நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹிந்தியில் தும் தேக் ஹோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் தமிழ் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்க. தும் தேக் ஹோ. நெக்ஸ்ட் ஹிந்தி லெட்டர்ஸ்லயும் கொடுத்துருக்கு. இப்போ இதுல தும் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். தேக் அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம். ஹோ அப்படின்னா இருக்கிறாயா அப்படின்னு அர்த்தம். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் தேக் ஹோ அப்படின்னு சொல்லி கேட்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கே வா. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம்ல, அது எப்படி ஹிந்தியில கேட்கலாம்? இங்கே வா, இதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்? யஹான் ஆவோ.
யஹான். ஆவோ. இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா யஹான் ஆவோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதே வந்து தமிழ் லெட்டர்ஸ்ல வந்து யஹான் ஆவோ இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. அடுத்தது ஹிந்திலேயே வந்து ஹிந்தி லெட்டர்ஸ்லயே வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் தனித்தனியா வந்து மீனிங் பார்க்கலாம். யஹான் அப்படின்னா இங்கே அப்படின்னு அர்த்தம். ஆவோ அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். இங்கே வா அப்படின்னு சொல்றதுக்கு யஹான் ஆவோ, யஹான் ஆவோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அங்கே போ அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அங்கே போ அப்படின்றதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா வஹான் ஜாவோ, வஹான் ஜாவோ, வஹான் ஜாவோ. அங்கே போ அப்படின்னா வந்து வஹான் ஜாவோ அப்படின்னு சொல்லணும். இதே வந்து தமிழ் சென்டென்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க தமிழ் லெட்டர்ஸ்ல வஹான் ஜாவோ. அதுவே ஹிந்தி லெட்டர்ஸ்லயும் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இதுலேயே வந்து தனித்தனியா வந்து மீனிங் பார்த்தா வஹான் அப்படின்னா வந்து அங்கே அப்படின்னு அர்த்தம். ஜாவோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். அங்கே போ அப்படின்றதுக்கு வஹான் ஜாவோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, உட்காரு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம்ல, அதை வந்து எப்படி ஹிந்தில சொல்லலாம்? பைட் ஜாவோ, பைட் பைட் ஜாவோ. அடுத்து வந்துன்னா இதே போல தமிழ் லெட்டர்ஸ்ல போகணும்னா இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க பைட் ஜாவோ. ஹிந்தி லெட்டர்ஸ்லயும் வந்து இங்க கொடுத்துருக்கேன் பைட் ஜாவோ உட்காரு அப்படின்றதுக்கு பைட் ஜாவோ. அதே வந்து அதே தனித்தனியா வந்து சொன்னோன்னா பைக் அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். பைக்கோ அப்படின்லாம் சொல்லி சொல்றோம்ல, பைக் அப்படின்னா உட்காரு அப்படின்னு அர்த்தம். ஜாவோ அப்படின்னா செய், போ, செய் இல்லைன்னா போ அப்படின்னு அர்த்தம். பைக் அப்படின்னா உட்காரு, ஜாவோ அப்படின்னா செய், உட்கார் போ அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து ஜாவோ அப்படின்னு சொல்றது. பைக் ஜாவோ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எழுந்து நில், எந்திரிச்சு நில்லு அப்படின்னு சொல்றோம்ல, அதை வந்து எப்படி ஹிந்தில சொல்லலாம்? கடே ஹோ ஜாவோ, கடே ஹோ ஜாவோ. எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு கடே ஹோ ஜாவோ. இப்போ இதை தமிழ் லெட்டர்ஸ்ல வந்து பார்க்கலாம். தமிழ் லெட்டர்ஸ்ல இது போலதான் வந்து சொல்லணும். அதே போல ஹிந்தி லெட்டர்ஸ்ல வந்து இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க கடே ஹோ ஜாவோ, எழுந்து நில்லு அப்படின்றதுக்கு கடே ஹோ ஜாவோ. நெக்ஸ்ட் இதே வந்து தனித்தனியா வந்து மீனிங் பார்க்கலாம். கடே அப்படின்னா வந்து எழுந்து அப்படின்னு அர்த்தம். ஹோ அப்படின்னா ஆகி அப்படின்னு அர்த்தம். ஜாவோ அப்படின்னா நில் அப்படின்னு அர்த்தம். நில்லு அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து ஜாவோ, கடே ஹோ ஜாவோ அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல்லே ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போக்கன் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, உருது, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்டு வந்து யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.